Hi everyone. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா exercise 6.4 ஓட first sum, second sum, third sum இந்த மூணு சம்முக்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 6.4ல் ஃபர்ஸ்ட், ஃப்ரம் த டாப் ஆஃப் த ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர். ஸோ ஒரு ட்ரீ இருக்குது, அதோட ஹைட் வந்து 13 மீட்டர்னு சொல்கிறாங்க. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. ஸோ இன்னொரு ட்ரீலேருந்து அந்த ட்ரீயில் எலிவேஷனும் இருக்குது, டிப்ரெஷனும் இருக்குது. ஸோ அப்படின்னா மேலே பார்க்குற ஒரு ஆங்கிளும் இருக்குது, டிப்ரெஷன் கீழே விழுற ஒரு ஆங்கிளும் இருக்குது. ஓகே, ஸோ elevation and depression of the top and bottom of another tree are 45 degree ஒன்று, 30 degree ஒன்று. எலிவேஷன் வந்து 45 டிகிரி, டிப்ரெஷன் 30 டிகிரி. அது கேட்கலாம், எப்படின்னா நம்ம 45 டிகிரி ஏன் நான் டிப்ரெஷன் கொடுத்துட்டு 30 டிகிரி எலிவேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கொஸ்டின்னா, இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பாங்க, எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் தான் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து டிகிரியும் எந்த ஆர்டரில் இருக்குது, ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்போ எலிவேஷனுக்கு தான் போகும், செகண்ட் கொடுத்தது டிப்ரெஷன் தான் போகும். ஸோ அதுதான் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற டேர்ம் கொடுத்துருந்தா இதுதான் மீனிங். ஸோ அந்த ஆர்டர் தான் எடுத்துக்கணும்னு. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. செகண்ட் ட்ரீக்கான ஹைட்டு. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீன்னு வச்சுப்போம். சிடி தான் ஃபர்ஸ்ட் ட்ரீ. ஓகே, சிடி வந்து 13 மீட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீ. ஓகே, ஸோ இந்த சிடியோட இதுக்கு மேலே இருந்து எலிவேஷன் ஒரு ஆங்கிள் தட் இஸ் 45 டிகிரி, டிப்ரெஷன் ஒரு ஆங்கிள் தட் இஸ் 30 டிகிரி. ஓகே, 45 டிகிரி 30 டிகிரி. இதுதான் செகண்ட் ட்ரீ. பிஏன்றது வந்து ஆர் ஏபின்றது ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. ஓகே, இதுதான் நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு டயக்ராம் படி பார்த்தோன்னா, இப்போ இதுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டுப்போம். பிகாஸ் இது 13 மீட்டர்னு நமக்கு தெரியுது. அப்போ செகண்ட் ட்ரீக்கு இந்த லென்த் வந்து 13 தான் இருக்கும் இல்லையா. இப்போ மேலே இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஏபி ஹைட்டு அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏசி ஈக்குவல் டு ஒய்ன்னு சும்மா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிஇ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து 13 நம்மளுக்கு இப்போ தெரியும். இதையும் ஆட் பண்ணிட்டா நம்ம சொல்யூஷன் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிடிஇ. இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோன்னா 45 டிகிரி. ஸோ tan 45 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய். இந்த லென்த்தும் ஒய் தானே, ஏன்னா இந்த லென்த்து நான் ஒய்ன்னு வச்சுன்னா இதே லென்த்து தானே இங்கே இருக்குது. ஸோ இது ஒய், கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய், tan 45 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். 45 ஈக்குவல் டு 1. tan 45 1 தானே. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா ஒய் இன்ட்டு 1ன்னு வரும், ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, next triangle ACD which is ACD. okay, இப்போ இது 30 டிகிரி. இந்த 30 டிகிரிக்கு பார்த்தோன்னா இது டிவைடட் பை இது. அப்போ 13 டிவைடட் பை ஒய். அப்போ tan 30 ஈக்குவல் டு 13 டிவைடட் பை ஒய். ஓகே, ஸோ அப்போ ஒய் அப்போ tan 30 வந்து 1/√3 ஈக்குவல் டு 13 டிவைடட் பை ஒய். ஓகே, ஸோ இப்போ y இந்த சைடு கொண்டு போ, இந்த √3 இந்த சைடு கொண்டு போனால் அப்போ y இஸ் ஈக்குவல் டு 13√3. கரெக்டா? y இஸ் ஈக்குவல் டு 13√3. இப்படி உனக்கு வரும். கூடவே ஈக்குவல் டு இதே எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய் வேல்யூ என்ன வருதோ அதுதான் எனக்கான எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நான் முன்னாடி ஒரு கண்டிஷனில் டிரைவ் பண்ணிட்டேன். அப்போ அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ எனக்கு y இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ வந்துடுச்சு. அப்போ அந்த வேல்யூ தான் எனக்கு எக்ஸ்க்கான வேல்யூ. கரெக்டா? ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு 13√3ன்னு போடுறது, ஐ கேன் ஆல்சோ ரைட் x இஸ் ஈக்குவல் டு 13√3ன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்க்கான வேல்யூ கிடச்சிச்சா? இப்போ இந்த பார்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஆல்ரெடி இதுலேருந்து இது வரைக்கும் 13ன்னு தெரியும். இதோட ஹைட்டு மொத்தத்தையும் தான் நான் கண்டுபிடிக்கணும்.
இது 13 தெரியும் எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட்டு 13 மீட்டரு. இப்போ இதோட இப்போ நான் எக்ஸ் வந்து 13√3ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணால் எனக்கு மொத்த ட்ரீயோட ஹைட் எவ்வளோன்னு தெரியும். அதான் தி ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ இஸ் விச் இஸ் ஏபின்னா எக்ஸ் பிளஸ் 13. எக்ஸ் என்ன வந்திருக்கு 13√3 பிளஸ் 13. ஸோ 13 பிளஸ் 13√3. ரெண்டுத்துலேயும் 13 காமனாக இருக்கா? ஓகே, வெளியே எடுத்தாச்சு. இங்கே 13 வெளியே எடுத்தோடனே 1 இருக்கு பிளஸ் 13 வெளியே போயிடுச்சா, ஸோ √3. இப்போ √3 வேல்யூ 1.732 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும். 1 plus √3. ஸோ √3 வந்து 1.732. இப்போ இதோட 1 ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணுனா இப்போ இது எப்படி ஆட் பண்ணோம்னா 1.000 1.732. ஸோ நீ பாட்டுக்கு இந்த 1 தூக்கி லாஸ்ட்ல போட்டு ஆட் பண்ணக்கூடாது. இந்த 1ன்றது இந்த 1க்கு ஈக்குவல். ஓகே, டெசிமலுக்கு அந்த சைடு எடுத்து இந்த 1 போடக்கூடாது. இப்போ இந்த 1ன்னா 1.000ன்னு அர்த்தம். 1.732னா இப்படி. இப்போ இதை ஆட் பண்ணனா இப்போ 2.732ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்படி பிராக்கெட்குள்ள 2.732 இருக்கு, வெளியே 13 இருக்கு. இப்போ என்ன பண்ண, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா 35.52 மீட்டர். இதுதான் ஆக்சுவலா இந்த செகண்ட் ட்ரீயோட ஹோல் ஹைட் 35.52 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். A man is standing on the deck of a ship. ஓகே, ஷிப்ல நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஷிப்ல அதான் அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ ஷிப்ல நின்றுட்டு இருக்காங்க அப்படி வச்சுப்போம். which is 40 meter above water level. அந்த ஷிப்புக்கும் அந்த மேன் நிக்கிறதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 40 மீட்டர். he observes the angle of elevation of the top of the hill. ஸோ இப்போ இங்கே தான் அந்த மேன் நின்றுட்டு இருக்கான். இல்லை, ஆக்சுவலாக இங்கே மேன் நின்றுட்டு இருக்கான். ஓகே, இதுதான் ஷிப். இது வாட்டர் லெவல். இந்த வாட்டர் லெவலுக்கும் இங்கே இதுதான் ஷிப்பு. ஓகே, அந்த ஷிப் இந்த வாட்டர் லெவல்ல இருந்து இவன் இந்த ஷிப்ல நிற்கிற இந்த டிஸ்டன்ஸ் 40 மீட்டர். இங்க இருந்து ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஓகே, ஒரு ஹைட் லெவல்ல ஒரு ஆங்கிள் இருக்கு. அது எப்படின்னா ஒரு ஹில் ஒன்று எதிர்க்க நிக்குது. ஓகே, அந்த ஹில்லோட டாப்ல பார்க்கும்போது ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹில், இந்த ஹில்லோட பேஸ்க்கு பார்க்கும்போது 30 டிகிரி வருது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், சாரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே ஓகே, இதுதான் கொடுத்துருக்கிறது கொஸ்டின்ல. Calculate the distance of the hill from the ship. ஷிப்ல இருந்து ஹில்லுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஹில்லோட ஹைட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டன். ஸோ √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகே, ஸோ இப்போ லெட் ஏபி பி தி ஹைட் ஆஃப் த ஹில். ஓகே, லெட் டிஇ பி தி எக்ஸ். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டிஸ்டன்ஸும். ஸோ சிஏ இந்த ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ். இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இது ஆப்வியஸ்லி எக்ஸ். ஓகே, இந்த இடம் உனக்கு தெரியும், பட் இந்த இடம் உனக்கு தெரியும் 40 மீட்டர்னு. ஏன்னா இந்த இடம் எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 40 மீட்டர்னு. அப்போ ஹில்லோட இந்த பகுதி வரைக்கும் 40 மீட்டர். ஸோ இந்த பகுதி எனக்கு தெரியாது, அதனால சும்மா ஒய்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்தையும் நான் ஆட் அப் பண்ணேன்னா எனக்கு வந்து ஹைட் ஆஃப் த ஹில் கிடைச்சிரும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா calculate the distance of the hill from the shipன்னு கொடுத்துருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஃபைன். ஓகே, ஸோ கொஸ்டின்ல சிடி ஈக்குவல் டு ஏஇ ஈக்குவல் டு ரெண்டுமே 40 மீட்டர்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ ட்ரையாங்கிள் டிபிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா tan 60 ஈக்குவல் டு இது டிவைடட் பை இது. கரெக்டா? இதுவும் உனக்கு தெரியாது, இதுவும் உனக்கு தெரியாது. பட் tan 60 என்னன்னு தெரியும். tan 60 √3.
இது வந்து y divided by x. கரெக்டா? ஸோ அப்போ y is equal to x இந்த சைடு போச்சுன்னா √3x. இப்போ y is equal to √3x எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்தது. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் AED. AED இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா ஓகே இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை adjacent இந்த ஆங்கிளுக்கு. ஸோ ஆப்போசிட் 40 இதான் AE divided by DE. ஓகே ஸோ tan 30 equal to AE divided by DE. ஸோ AE வந்து 40 divided by DE வந்து x. ரைட்? ஸோ which is tan 30 என்னன்னு எனக்கு தெரியும் 1/√3 தான் tan 30 வேல்யூ. 1/√3 equal to 40 by x. x இந்த சைடு கொண்டு போ √3 இந்த சைடு கொண்டு போனோம்னா x into 1 x equal to 40 into √3 40 √3. ஸோ எக்ஸ்க்கான வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே எக்ஸ்க்கான வேல்யூ கிடைச்சிச்சுன்னா என்ன மீனிங்? இப்போ சிக்கும் ஏக்கும் ஐ மீன் இந்த ஷிப்புக்கும் அந்த ஹில்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். 40 √3 இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன். ஓகே 40 √3 கிடைச்சிருச்சா? இப்போ இந்த இது வச்சு இங்கேயும் 40 √3 போட்டுக்கலாமா? இப்போ இது 40 √3 இதுவும் 40 √3 ஒன்று கிடைச்சிச்சு. இன்னொன்று அந்த ஹைட் ஆஃப் த ஹில் கண்டுபிடிக்கணும். இந்த இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த லென்த் 40 √3 ஃபைன். ஓகே இப்போ yக்கு உனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. y is equal to √3 into x. இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸுக்கு எனக்கு என்னன்ட்டு எனக்கு தெரியும், என்ன வேல்யூன்னு தெரியும். ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த எக்ஸோட இந்த எக்ஸ் பிளேஸில் போட்டு √3யோட மல்டிப்ளை பண்ணனா y என்னன்னு எனக்கு கிடைச்சிரும். ரைட்? ஸோ அப்போ y கிடைச்சிருச்சுன்னா yயோட வேல்யூவையும் இந்த AE வேல்யூவும் ஆட் பண்ணனா எனக்கு மொத்த ஹில்லோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுதான் எனக்கு அடுத்த சொல்யூஷன். ஓகே ஓகே ஸோ y is equal to √3xன்னு சொல்லியாச்சு. அப்போ √3 into x வேல்யூ 40 √3ன்னு எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணனா 40 into √3 into √3 3. ஸோ 40 into 3 120 மீட்டர். ஓகே ஸோ yயோட வேல்யூ 120ன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு கீழே 40 இருக்குல்ல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா அதுதான் height of the hill, which is your second questionக்கான ஆன்சர். ஸோ 160 மீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் வந்து ஆல்ரெடி அதான் எக்ஸ் வேல்யூ தான். ஹில்லுக்கும் ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு 40 √3. √3க்கான வேல்யூ கொஸ்டினில் கொடுத்ததுனால நீ என்ன பண்ணும் 40 into 1.732 மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் சொல்யூஷன் எடுத்து மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எடுத்து போடணும். இதுதான் உன்னோட இன்னொரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன். ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே இஃப் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் அ cloud from a point h meter above a lake is θ1 and the angle of depression of its reflection in the lake is θ2. ஒன்றும் இல்லை, ஒரு லேக்கு மேலே ஒரு பாயிண்ட் வந்து அது ஹெச் மீட்டரில் அதான் அபவ் த லேக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது லேக்குன்னு வச்சுப்போமே. இந்த லேக்குக்கு மேலே ஹெச் மீட்டர்ஸில் ஒரு பாயிண்ட்டு, அங்கேருந்து க்ளவுடு பார்க்குறோம். அப்போ வந்து θ1ன்றது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதே இந்த லேக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த க்ளவுடு. ஓகே அப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து டிப்ரெஷன் ஆங்கிளில் பார்க்குறோம், விச் இஸ் θ2. அவ்வளோதான் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூவ் தட் தி ஹைட் தட் த cloud is located from the ground. ஓகே ஸோ அந்த ஹைட்டு சொல்கிறாங்க. கிரவுண்ட்லேருந்து அந்த க்ளவுடோட ஹைட் பார்த்திங்கன்னா ஹெச் இன்ட்டு tan θ1 ப்ளஸ் tan θ2 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1 இப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சோன்னா இந்த சம்மு சிம்பிளாக புரியும். ஓகே ஃபைன். let AB be the surface of the lake. Okay
and P be the point of observation. It means P in the point ல இருந்து தான் பார்க்குறோம் நம்ம cloud மேலேயும் reflectionலையும் பார்க்குறோம். Such that AP equal to h meter. AP வந்து h meter. Okay. ஸோ அப்படின்னா இந்த லென்த்தும் h மீட்டர் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து எம்னு ஒன்று டினோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிஎம்மும் h மீட்டர் தான். ஓகே, let C be the point of the cloud. ஓகே, C தான் cloud, இங்கே தான் cloud. C dash வந்து இதோட reflection, be the reflection in the lake. Then CB equal to C dash B. இப்போ இந்த CB இந்த லென்த்தும் C dash B dashம் சேம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இதோட ரிஃப்ளெக்ஷன் தானே. கிரவுண்ட்லேருந்து இங்கே லேக் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் கிரவுண்ட்லேருந்து இதுக்கான ரிஃப்ளெக்ஷனுக்கும் இருக்கும். அதுதான் CB equal to C dash B dash. இதெல்லாம் க்ளூஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா PM and CB or CB dash C dash C dash இது வந்து பர்பண்டிகுலரில் இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். PM is perpendicular to CB ன்னு போட்டுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் θ1 என்னது CPM. ஓகே, அண்ட் இதுதான் θ1. MP C dash வந்து θ2. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதுகிறோன்னா இந்த 3 போடுறோமா, 3 வர்டெக்ஸ் போடுறோம். இதில் எந்த வர்டெக்ஸில் இந்த θ1 ஐ மீன் இங்கே நீ மென்ஷன் பண்ணுற θ இருக்குதுன்னு அர்த்தம்னா இப்படி 3 எழுதும் போது நடுவில் என்ன எழுதுறீங்களோ அங்கே தான் அந்த ஆங்கிள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீ பாட்டுக்கு இதை போயிட்டு ஆங்கிள் PCM ஈக்குவல் டு θ1 எப்படின்னு போட்டால் இது தப்பு. ஏன்னா இது என்ன நீ குறிக்கிறன்னா சி இடத்துல வந்து θ1 இருக்குது அப்படின்னு நீ மீன் பண்ணுறன்னு அர்த்தம். ஸோ இது இந்த மாதிரி நொட்டேஷன் போடக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நடுவில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதுக்கு தான் அந்த θ இருக்குது அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ CPM ஈக்குவல் டு θ1, MPC dash is equal to MPC dash is equal to θ2. ஓகே, தென் CM is equal to x. ஸோ இந்த ஹைட் வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் CB ஈக்குவல் டு இது மொத்தமாக பார்த்தோன்னா h + x, அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஓகே, இதையும் ஆட் பண்ணி தான் இதோட மொத்தம் கிரவுண்ட்லேருந்து க்ளவுட் லெவல், க்ளவுட் ஹைட், அதுதான் h + x அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து இப்போ ட்ரையாங்கிளாக நம்ம எடுப்போம் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் CPM இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். tan θ1 equal to CM divided by MP or PM எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் இப்போ tan θ1 equal to CMX divided by இந்த PM is also equal to AB. கரெக்ட் தானே, இதுவும் ஈக்குவல் தானே. ஸோ அதனால் ஏபின்னு போட்டாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா நான் 2 ட்ரையாங்கிளாக பிரித்து 2 ட்ரையாங்கிளுமே AB ஈக்குவல் டு சம்திங்னு கொண்டு வர போகிறேன். AB ஈக்குவல் டு சம்திங், அந்த அப்போ 2 ஈக்குவேஷன் AB ஈக்குவல் டு சம்திங்னு வந்ததுன்னா நான் அந்த சம்திங் ஈக்குவேட் பண்ணி நான் உனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் அந்த ஐடியா இப்போ கொண்டு வரணும். ஸோ அதனால தான் இப்போ நான் இங்கே பிஎம்மை ஏபின்னு மாற்றின ரீசன் அதுதான். ஓகே, ஸோ பிஎம் ஈக்குவல் டு ஏபி, அதனால் நான் இங்கே ஏபின்னு மாற்றிருக்கேன். இப்போ ஏபி இந்த சைடு போச்சுன்னா tan θ இப்படி வரும். கரெக்டாக? ஸோ ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை tan θ. கரெக்டாக? tan θ1. ஸோ அப்படின்னா எக்ஸ் இது என்ன மீனிங்கில் இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு 1/tan θ1 இப்படின்னு அர்த்தம். 1/tan θ1 ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம் நம்ம, எக்ஸ் இன்ட்டு cot θ1. 1/tan θ1 வந்து cot θ1 எழுதலாம். அதான் இப்படி வந்திருக்கு. சூப்பரா? ஓகே, ஃபைன். அடுத்த ட்ரையாங்கிள் PMC டேஷ். ஓகே, C டேஷ் இதில் எப்படி இருக்குது, tan θ2 ஈக்குவல் டு CM டேஷ். ஓகே, C டேஷ் M டிவைடட் பை MP.
இதை வந்து நான் இப்படியும் எடுத்துக்கலாம், ஏபின்னு எடுத்துக்கலாம் தானே. ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வரைக்கும் ஹெச். ஓகே, பட் இது எனக்கு எக்ஸு. ஓகே, இந்த லென்த் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த லென்த் எவ்வளவோ அந்த லென்த்து தான் இங்கேயும் இருக்குன்னு. இங்கே வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு சொல்லியிருக்கேன்னா, ஓகே, அப்போ எனக்கு இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தானே இருக்கும். ஓகே, இப்போ அதை வச்சு தான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ tan θ2 ஈக்குவல் டு சி டேஷ் எம். என்னது சி டேஷ் எம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2h அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது மொத்தமாக உனக்கு ஹெச் ப்ளஸ் எக்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது மொத்தமாக ஹெச் ப்ளஸ் எக்ஸ். ஆனால் என்னோடய கேஸ் இது வரைக்கும் தான் நான் இப்போ எடுக்கவே போகிறேன். அப்போ இது வரைக்கும்னா நான் இந்த சைடில் ஹெச் மட்டும்தான் எடுப்பேன். இங்கே கீழே எடுக்கும்போது இது மொத்தம்தான் இங்கே ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே மொத்தம் ஹெச் ப்ளஸ் எக்ஸ்னால் கீழே எனக்கு தனியாக ஹெச் ப்ளஸ் எக்ஸ் தான். கரெக்டா? ஸோ இங்கே எனக்கு ஆக்சுவலாக ஹெச் ப்ளஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே வெறும் ஹெச்சோடு நான் நிறுத்திக்கிறேன். இந்த எக்ஸ் பார்ட் எனக்கு தேவையில்லை. அப்போ 2 ஹெச் இருக்குமா, ஒரு எக்ஸ் இருக்குமா, அதுதான் இது. ஹெச் ப்ளஸ் ஹெச், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் இன்னொரு ஹெச். இந்த ஹெச் ஹெச்சும் ஆட் பண்ணுனா 2h. ஸோ அதான் எக்ஸ் ப்ளஸ் 2h டிவைடட் பை பிஎம். அது ஆஸ் யூஷுவல் ஏபின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஏபி. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2h டிவைடட் பை ஏபி. அதே மாதிரி இது இந்த சைடு போச்சுன்னா tan θ2 இந்த சைடு வரும், கீழே வரும். அதே மாதிரி இதை இந்த ஃபார்மேட்டில் பார்த்தோன்னா cot θ2ன்னு வரும். சூப்பராக. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஏபி ஈக்குவல் டு சம்திங் வந்துச்சு, இங்கே ஏபி ஈக்குவல் டு சம்திங் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அதான் எக்ஸ் cot θ1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h cot θ2, எக்ஸ் ப்ளஸ் 2h cot θ2. ஓகே, இந்த பார்ட்டு ஈக்குவல் டு இந்த பார்ட்டுன்னு பண்ணிட்டேன். ஸோ ஓகே, எக்ஸ் cot θ1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h இன்ட்டு cot θ2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இதுதான் ஆக்சுவலாக இப்போ இந்த cot θவை உள்ளே கொண்டு போகிறோம். ஓகே, அப்படி கொண்டு போனால் என்ன நடக்கும்? இப்போ இங்கே போடுறேன். எக்ஸ் cot θ1 ஈக்குவல் டு எக்ஸ் cot θ2 ப்ளஸ் 2h cot θ2 இப்படி வரும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸ் cot θ2 இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ மைனஸ் எக்ஸ் cos θ2ன்னு வரும். ஆல்ரெடி எக்ஸ் cot θ1 மைனஸ், இப்போ இது இங்கே வர்றதுனால எக்ஸ் cot θ2 ஈக்குவல் டு இது இந்த சைடே வச்சுக்கிறேன்ப்பா நான் 2h cot θ2. இதில் எக்ஸ் காமன், அதனால் அதை வெளியே எடுத்து இந்த ஸ்டெப் வந்தது ஈக்குவல் டு 2h cot θ2. இது வரைக்கும் ஓகே இல்லை? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் cot θலாம் tan θ கொண்டு வர போகிறேன். ஸோ 1 tan θ1 மைனஸ் 1 tan θ2 ஈக்குவல் டு 2h tan θ2. சூப்பர். இப்போ இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். tan θ2 மைனஸ் tan θ1 டிவைடட் பை tan θ1 இன்ட்டு tan θ2 கீழே வந்துடுச்சா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதான்? இப்போ ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2h tan θ1 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி வந்திருக்கோன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எக்ஸ் இன்ட்டு tan θ2 மைனஸ் tan θ1 டிவைடட் பை tan θ1 இன்ட்டு tan θ2. இது அப்படியே இந்த சைடு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல், எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுப்போம், இது இந்த சைடு கொண்டு போனோன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் தலை கீழே மாறும். இது மேலே போகும், இது கீழே வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 2h டிவைடட் பை tan θ2 இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹைட் சிபி கண்டுபிடிக்க போகிறோம். h ப்ளஸ் ஹெச்
ஓகே x கண்டுபிடிச்சாச்சு. x is 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 plus h. LCM தான் எடுப்போம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே h divided by 1 இருக்குன்னு வச்சுப்போம். 1 into something, this into something. So 1 into something, அதான் 2h tan theta 1 plus h into இங்கே இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம், divided by கீழே இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. tan theta 2 minus tan theta 1 into 1, அதான் இது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், h உள்ள கொண்டு போவோம். எப்படி வருமா, 2h tan theta 1 இதையும் theta 1 தான் இல்லையா, இதையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 2 minus 1 1. ஸோ ஒரு tan theta 1 plus h tan theta 2ன்னு வரும். ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே ஆக்சுவலாக h வரதுனால h வெளியே எடுத்தாச்சு. ப்ளஸ் tan theta 2 divided by கீழே இருக்கிறது அப்படியே போட்டாச்சு. திஸ் இஸ் யோர் proof, hence proved. Thank you for watching.